மணிகண்டனை காப்பாத்துறதுக்காக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் காவல்துறையினரும் முயற்சி பண்றாங்க. அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு ஆவேசமா வலியுறுத்திருக்காங்க. அதே நேரத்துல ஸ்கூல்ல படிக்கிற மாணவிகள் சிலரும் ஆசிரியர்கள் சிலரும் சேர்ந்து போராட்டத்திலையும் குதிச்சாங்க. ஆசிரியர் மணிகண்டன் மேல தவறு இல்லைன்னோ சரியா விசாரிக்காமலேயே போலீஸ் அவரை கைது பண்ணிட்டதாகவும் குற்றஞ்சாட்டினாங்க. புதுச்சேரியையே பரபரப்பாக்கின சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல இப்போ திரும்பவும் ஒரு பரபரப்பான விஷயம் நடந்திருக்கு. சென்னையை சேர்ந்த பிரபல யூடியூபர் கார்த்திக் பிள்ளைங்கிறவரு தி கே டிவிங்கிற யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அந்த யூடியூப் சேனல்ல 1ஆம் வகுப்பு படிக்கிற சிறுமிய 12ஆம் வகுப்பு ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் வன்கொடுமை பண்ணதா சொல்லப்படுறது முழுக்க முழுக்க போயின்னு பேசி வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க சதி வேலை நடந்திருக்கிறதாகவும் ஒரு அரசியல்வாதியோட தலையீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு யூடியூபர் கார்த்திக் பிள்ளை. போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் ஆகியிருக்கிற ஆசிரியர் மணிகண்டன் தவறு பண்ணவே இல்லைனோ இது முழுக்க முழுக்க ஒரு செட்டப்னோ யாரையோ பழி வாங்குறதுக்கு மணிகண்டன் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஸ்கூலுக்குள்ள புகுந்து கலவரம் பண்ணவங்கல்ல பெரும்பாலானவங்க எதுக்கு பொருட்களை அடிச்சு நொறுக்கிறோம்னு தெரியாமலே கலவரம் பண்ணதாகவும் சொல்லி வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ பல சர்ச்சைகளுக்கு வழிவகுத்திருக்கு. இந்த நிலையில தான் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு சம்பந்தமா தவறான தகவல் வெளியிட்டதாகவும் இரு பிரிவுகளுக்கு இடையே மோதல் உருவாக்குற வகையில பேசி வீடியோ வெளியிட்டதாகவும் யூடியூபர் கார்த்திக் பிள்ளை மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாலியல் கேஸ்ல தவறான செய்தி வெளியிட்டதா சொல்லி அவர் மேல போக்சோ சட்டமும் பாஞ்சிருக்கு. அதோட அவரை அரெஸ்ட் பண்ணி நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க.